தேவைக்கு அரசு வெளியிட்ட மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையில் செலவினங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக திமுக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்துறைக்கு எப்படி நிதி வந்தது, அது எப்படி செலவிடப்பட்டது என்பதை வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடவில்லை என்றும், அமைச்சர் நிர்மல்குமார் வசதியாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் 99,573 மின் மாற்றிகள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறும் அமைச்சர் சற்று நேரத்தில் எதுவுமே செய்யவில்லை என்று திமுக அரசை குறை கூறியதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின்வாரியத்துறையின் வருவாய் பற்றாக்குறையை திமுக அரசுதான் குறைத்ததாக செந்தில் பாலாஜி கூறினார். அதிமுக ஆட்சியில் 3 கட்டங்களாக மின் கட்டணம் உயர்ந்ததாக கூறிய அவர், அதிமுக ஆட்சியின் போது ஒப்பிடும்போது திமுக அரசுதான் வருவாய் பற்றாக்குறையை 34,000 கோடியாக குறைத்தது என்று கூறினார். தற்போது மின்வாரியத்துறையில் ஆட்கள் பற்றாக்குறை என்கின்றனர். கடந்த காலங்களில் இவர்களை வைத்துதான் சீரான மின்சாரம் தந்தோம் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார்.